அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதத்தில் முதல் வாரம் நம்ம தொடங்கியிருக்கோம். நம்ம எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு சரி அது காரணம் நோன்பு இருக்குது, நோன்பு திறந்துட்டு போகிறாங்க வைக்கிறாங்க, மழை பெய்யுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையிலையும் எப்பயுமே நடக்கிற மாதிரி தர்பியா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே போல் ரமலானுடைய மாதத்தில் முதல் வாரமாக முதல் தர்பியாக இந்த தர்பியா நடக்குது. இன்ஷா அல்லாஹ் சிறப்பு பேச்சாளராக நம்ம பள்ளி முகமது ஃபிர்தோஸ் அவங்க பேசுவாங்க. அல்லமீன் அவரோட இமாம் கிராத் அர்ஷத் அகமது ஓதி ஆரம்பிப்பாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إن أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். قال الله تعالى شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان من كان صوم رمضان إيمانا واحتسابا وغفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனை படைச்சதுக்கான ஆகப்பெரிய சந்தோஷமும் அந்தஸ்தும் என்னன்னா, மனிதன் முஸ்லீமா ஒரு மூமினா வாழ்ந்து மரணிக்கிறது தான் இல்லையா? இந்த உலகத்தில் நம்மளை விட எவ்வளவோ அறிவாளியா, புத்திசாலியா, விஞ்ஞானத்தில், பொருளாதாரத்தில் திகழ்ந்து இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். பனி இஸ்ராயிலை பற்றி பாருங்கள். பனி இஸ்ராயில் மக்கள் அவங்களுக்கு இல்லாத அறிவா? அவன் எவ்வளோ பெரிய அறிவாற்றல் உள்ளவன். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற எல்லா கருவி, செல்ஃபோனு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, எல்லா செயலியுமே அவன் உருவாக்குனது, அவன் கண்டுபிடிச்சது. அவ்வளவு அறிவு அவனுக்கு இருக்குது. ஆனால் அந்த அறிவை கொண்டு அவன் ஈமான் கொண்டுட்டானா? இல்லை. அந்த அறிவை கொண்டு அவன் ஈமான் கொண்டுட்டானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, எதையோ ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஆனால் எல்லா விஞ்ஞானிகளும் முஸ்லீம்கள் ஆயிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நபியை தூக்கி வளர்த்த, நபியை பார்த்த சஹாபாக்களோட வாழ்ந்த நபியுடைய சிறிய தந்தைக்கு என்ன செய்யலை? ஈமான் கிடைக்கல, அவங்க முஸ்லீமாக மரணிக்கலை. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மனிதன் முஸ்லீமாக வாழ்கிறது ஒரு முஸ்லீமாக பிறந்து வாழ்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை ஒரே ஒரு தடவை தான் என்ன செஞ்சுருக்கான்? பிறக்க செஞ்சுருக்கான். நமக்கு மரணம் வந்துடும். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு முஸ்லீமாக நமக்கு வாழ்கிறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இதுக்கு முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுல முதன்மையாக வைக்கிறது இதுதான் வைக்கணும். அல்லாஹ், நீ என்னை முஸ்லீமாக படைச்சிருக்க, நான் முஸ்லீமாக உன்னை வணங்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன், அப்போ உனக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். அதே மாதிரி இந்த ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிட்டோம். இப்போ ரமலானை பற்றி முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, செய்திகளை படிக்கணும். மௌலானாக்கெலாம் தெரியும், கிதாபுகள்லாம் படிக்கணும். கிதாபுகள்லாம் லைப்ரரியில் மட்டும்தான் இருக்கும். ஏதாவது தேவை அப்படின்டா போய் அந்த கிதாபை எடுத்து நாங்கள் படித்து அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும். ஆனால் இன்றைக்கி கிதாபுலாம் பிடிஎஃபாக வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய பயான்கள் யூடியூப்களில் வந்துருச்சு, வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, குரூப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. நமக்கு ரமலானோட சிறப்பு, ரமலானுடைய கண்ணியம், இந்த ரமலானை பற்றின விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? இன்றைக்கி சாதாரணமாக நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா உடனே யூடியூப்பை தட்டி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸ்டேட்டஸ் போடுவோம், நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்குவோம்.
நம்ம வந்து ஒரு அமலை ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒழுக்கம் அவசியமானது. ஒரு செயலை ஒரு அமலை செய்கிறோம் அப்படின்னா அந்த அமலுக்கு உண்டான கண்ணியத்தை நம்ம அங்கே கொடுக்கணும். உதாரணத்துக்கு ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் எதெல்லாம் தடை செஞ்சாங்க? ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் தடை செஞ்சாங்க அப்படின்னா, நிறைய செய்திகளில் பார்த்தா நம்ம வந்து தேவையில்லாமல் பேசுகிறது தான் வரும். தேவையில்லாமல் பேசுவது, வீணான பேச்சுக்களை வந்து தவிர்த்துக்கிறது. ஏன்னா ரமலானில் நோன்பு வச்ச அந்த நேரங்களில் வீணான செயல்பாடுகளை என்ன செஞ்சுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துக்க முயற்சி பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக பேசுவோம், நம்ம நண்பர்களுக்குள்ளே அது பேசிக்கிறோம். ஆனால் அதையே ஒரு கேளிக்கையாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக நம்ம எப்போவுமே வழக்கம் போல் பொழுதுபோக்காக பேசுகிற மாதிரி என்ன செய்ய வேண்டாம், நம்ம பேச வேண்டாம் ரமலானில். அதே மாதிரி செய்யக்கூடிய அமல்களை இன்னும் கொஞ்சம் இஸ்திகாமத்தாக செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் குறித்து சொன்ன செய்திகள் நமக்கு தெரியும். முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் 900 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 1000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஆது சமூது கூட்டத்தார்கள்லாம் வந்திருக்காங்க. நம்ம வளர்த்தியா மலைகளை குடஞ்சிலாம் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் வந்து 1000 வருடம் 900 வருடம் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னோட சமுதாயத்துக்கு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்தை தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆனால் அவங்கள விட முன்னாடி இவங்க சொர்க்கம் போயிடுவாங்க, அவங்கள விட அதிகமான நன்மைகளை இவங்க அடைஞ்சிக்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ரமலானை அடைவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க. ஒரு மனிதர் ஷஹீத் ஆயிட்டார். ஷஹீதுனா என்னன்னு தெரியுங்கள? ஷஹீதுனா என்னங்க? அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையில் யுத்த காலத்துக்கு போய் வாளேந்து யுத்தம் செஞ்சு மரணித்த ஒருத்தர், அவருடைய ஒரு சொட்டு ரத்தம், அவர் வெட்டப்பட்டு அவரோட ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுகிறதுக்குள்ளே அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கிடுவான். அது ஒரு பெரிய அந்தஸ்து. ஷஹீதுங்கிறது, சுஹதாங்கிறது ஒரு பெரிய அந்தஸ்து. அந்த அந்தஸ்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய நோன்பை ஒப்பிடுறாங்க. சுஹதாவோட ரமலானை அடைஞ்சிக்கிட்ட ஒரு மனிதனை ஒப்பிடுறாங்க. ஒருத்தர் வந்து ஷஹீத் ஆகிட்டார். அவர் ஷஹீதாகி 1 வருஷம் சென்று தான் ஒருத்தர் மரணிக்கிறார். ஒருத்தர் சாதாரணமாக மரணிக்கிறார். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஷஹீத் ஆகிட்டார். இவங்க 2 பேருக்கும் 1 வருட இடைவேளை இருக்குது. அந்த பின்னாடி மௌத்தானார்ல அவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டார். சொர்க்கத்துக்கு யாருக்கு முன்னாடி போயிட்டார்? ஷஹீதுக்கு முன்னாடி போயிட்டார். கொஞ்சம் அந்தஸ்து கூடிருச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவர் ஷஹீத் ஆகிட்டார், 1 வருஷத்துக்கு முன்னாடி ஷஹீத் ஆகிட்டார், எப்படி பார்த்தாலும் இவர் தான் முன்னாடி போகணும், இவருக்கு அந்தஸ்து கூட இருக்கணும், ஆனால் இவருக்கு எப்படி நன்மைகளும் அந்தஸ்தும் உயர்ந்துச்சு? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் ரமலானை அடைஞ்சிக்கிட்டார். ஷஹீதோடைய அந்தஸ்து கூட தான், ஆனால் நன்மைகளில் ஒப்பிடும்போது ஒரு ஷஹீதை விட அதிகமான நன்மை ரமலானை அடைஞ்சிக்கிட்ட மனிதருக்கு கிடைக்கும். அப்போ ரமலானை வந்து நம்ம சரியான முறையில் செலவு செய்யணும். ஒரு நாள் போச்சுன்னா திரும்பி வரவே வராது. ஒரு நாள் நம்ம கடந்துட்டோம். இப்போ ரமலான் 4 தானே, 4 அவ்வளோதான், 5 ஆக போகுது. 4 நாட்கள் கடந்து போயிடுச்சு. அடுத்த ரமலானுக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது, அல்லது அடுத்த ரமலானுக்கு நம்ம நோன்பு வைப்போமான்னு தெரியாது, இல்லை அடுத்த ரமலானுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலங்களை சரியான முறையில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்திக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்கிறது உண்டு, 2 பேர் தான் சொர்க்கம் போக முடியும். 2 குணம் இருக்கவங்க மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும். ஒன்று தக்வா, இறையச்சம் இருக்கவங்க, இன்னொன்று நன்னடத்தை இருக்கவங்க. இந்த 2 பேரை தான் நான் அதிகமாக சொர்க்கத்தில் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இறையச்சம் ரொம்ப அவசியமான ஒன்று இல்லையா? ஆனால் அந்த இறையச்சத்தை வர வச்சுக்கிறதுக்கு சஹாபாக்கள் ப்ராக்டிஸ் வந்து இந்த ரமலானில் தான் பண்ணிப்பாங்களாம். ரமலானில் அதிகமாக நோன்பு வைப்போம். நோன்பு வைக்கிறதுல அவங்களுடைய வணக்கங்களை வந்து 5 நேர தொழுகைகளை வந்து பேணி தொழுவுறது, நம்ம 5 நேர தொழுகைகளை பேணி தொழுவுறது, அதே மாதிரி உபரியான சுன்னத்துகளை தொழுவுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் சுன்னத்து தொழுவுறது இருக்கே, அது ஃபர்லுடைய அந்தஸ்தை கொடுக்குமா. ஏன்னா சொன்னாங்கல்ல, அல்லாஹுவே கூலி ஆயிடுவானா. அப்போ அல்லாஹ் எவ்வளோ நன்மை கொடுப்பான்னு நமக்கு தெரியாதா? அள்ளி கொடுத்துருவான்.
பெரும் பாவியவே அல்லாஹ் மன்னிக்கிறான் இல்லையா? நீங்கள் இணை வைக்கிறத தவிர்த்து நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் நான் உங்களை மன்னிப்பேங்கிறான் அல்லாஹ். அதையுமே அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் கருணை செஞ்சால் மன்னிப்பான். அப்போ அதிகமாக என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். இந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்கணும். இந்த நாட்களை வீணடிக்கக்கூடாது. அதே மாதிரி அதிகமான வணக்கங்களில் ஈடுபடுறது, குர்ஆன் திலாவத் அதிகமாக செய்யணும். குர்ஆன் திலாவத் அதிகமாக செய்யணும். இப்போ அல்லாஹ் வந்து இந்த ரமலானை வந்து மற்ற எந்த மாதத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு குர்ஆனில் சொல்லலை. ரமலானோட பேரை மட்டும்தான் சொல்கிறான். ரமலான் வந்துட்டாவே நம்ம அறிமுகமாக வைக்கிறது எதை வைப்போம்? குர்ஆனை தான் வைப்போம். குர்ஆன் தான் ரமலானுக்கு உண்டான அறிமுகம். அதிகமாக குர்ஆனை திலாவத் செய்கிறது. பொதுவாகவே குர்ஆனை நீங்கள் திலாவத் செய்யணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, பள்ளிவாசலில் உட்காந்து குர்ஆன் ஓதுறத இது பண்ணுவோம். பள்ளிவாசலில் சுன்னத்துகள் தொழுகிறது, பள்ளிவாசலில் உபரியான வணக்கங்கள் தொழுகிறது, பள்ளிவாசலில் வந்து குர்ஆன் ஓதுறது, இதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வீடுகளில் நம்ம செய்யணும். வீட்டில் சுன்னத் தொழுது பழகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை வீட்டில் தான் தொழுவாங்க. பின் சுன்னத்துக்குள்ள வீட்டில் தான் தொழுவாங்க. வீட்டில் தொழுது பழகணும். வீட்டில் நம்ம என்ன செய்யணும்? தொழுது பழகணும். வீட்டில் குர்ஆன் ஓதி பழகணும். வீட்டில் குர்ஆன் ஓத கேட்டு பழகணும். யாராவது ஓதுனாங்க பக்கத்தில் போய் உட்காந்து அவங்க ஓதுறதை கேட்டு பழகணும். இப்போவே என்ன செய்யணும்? நன்மைகள் செய்கிறதுல முயற்சிகள் செஞ்சுக்கணும். பசியோடு இருந்தால் பாவம் செய்ய தோணாது. பசியோடு இருந்தால் பாவம் செய்ய தோணாது. அதிகமான பாவங்களுக்கு மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்கறது வந்து நோன்பு வச்சு தான் கொடுப்பான். நோன்பு வச்சு தான் கொடுப்பான். பசியோடு இருக்கும்போது பாவம் செய்ய முடியுமா? நல்லா இருக்கும்போதே நம்ம பசியோடு இருக்கும்போது ஒரு வேலையே நம்மளால் செய்ய முடியாது. பாவம் செய்ய மனசு வருமா? வராது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயிறு நிரம்ப சாப்பிட்டா தான் பாவம் அதிகமாக செய்வோம். வயிறு நிரம்ப சாப்பிட்றான் பாருங்க, அவன் பாவம் செய்வான். பாவம் செய்ய தூண்டும். அதனால தான் வயிறு புடைக்க திங்கக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரமலானை பிரயோஜனம் உள்ளதாக நம்ம ஆக்கிக்கிறோம். நம்ம வந்து ஒரு தலைப்பெடுத்து அதை வந்து பேசிக்கல, இருக்கக்கூடிய நடைமுறைகளை நம்ம என்ன செய்யணும்? சரி செஞ்சுக்கணும். நடைமுறைகளை நம்ம சரி செஞ்சுக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நடைமுறைகளை நம்ம சரி செஞ்சுக்கணும். நல்லா சந்தோஷமாக இருங்க, நல்லா பேசுங்க. மார்க்கம் வந்து பிற மக்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இங்கே கஷ்டப்படுத்தலை. நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து நடந்து எத்தனையோ கிலோமீட்டர் வெறுங்கால் நடந்து போகிறாரு. அது எதுனா ஃபாய்தா இருக்கா அவருக்கு? இல்லை. கோலாகலமான செலவுகள் செய்யப்படுது. ஃபாய்தா இருக்கா? இல்லை. உடம்பை காயப்படுத்திக்கிறாரு, குத்திக்கிறாரு. பெண்கள் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னானா? பெண்களுக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுத்துருக்கான் அல்லாஹ். நம்மளை அந்த மாதிரி மார்க்கம் ஏதாவது செய்ய சொல்லுதா? நிச்சயமாக இல்லை. இந்த பசித்து இருக்கிறது கூட நம்மளுடைய உடலுக்கு தான் ஆரோக்கியத்தை கொடுக்குது. நம்ம உடலுக்கு தான் ஆரோக்கியத்தை கொடுக்குது. நம்மளுடைய ஈமானை தான் புதுப்பிக்குது. நம்மளுடைய நன்மைகளை தான் அதிகப்படுத்துது. தவிர்த்து இதில் அல்லாஹ்வுக்கு எந்த விதம் நம்ம பசிச்சிருக்கிறனால அல்லாஹ்வுக்கு எதுவும் இது இருக்குதா? ஃபாய்தா இருக்குதா? நிச்சயமாக இல்லை. நமக்கு தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில் என்ன செய்யணும்? கடக்க முயற்சி செய்யணும். இந்த ரமலானில் எந்தெந்த வணக்கங்களெல்லாம் நம்ம வளமையாக செஞ்சோமோ அந்த வணக்கங்களை தொடர்ந்து செய்யறதுக்கான முயற்சிகள் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? செய்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமான உரை தான் நடந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? சாரா இந்த அஜரத்து சொன்னாப்புல நபிசாசம் காட்டி கொடுத்த மாதிரி இந்த ரமலானில் பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். என்கிட்ட ஒரு கேரக்டர் இருந்துச்சு, இப்போயும் அதை நான் கடைப்பிடிச்சு வரேன். ஒவ்வொரு மாத ரமலான்லையும் ஏதோ ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிடுவேன். இந்த ரமலான்லேருந்து நம்ம இதை இன்னமேல் விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரமலான் எடுத்துக்கிட்டேன். ஃபஜருடைய முன்சுனத்தை எடுத்துக்கிட்டேன் முன்னாடி இருந்து. அப்புறமேட்டு தாடி வைக்கிறது அப்படி தான் எடுத்தேன். கம்மி பண்ணாமல் தாடி வைக்கிறத எடுத்தேன். உடைகளை மாற்றிக்கிட்டேன். இப்படி என்ன பண்ணிக்கிட்டேன்? அது இல்லாமல் ஒவ்வொரு மாதத்துலையும் நம்ம விஷயங்களை இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்தந்த செயல்களை விட்டுட்டு இன்னமேல் இதே மாதிரி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கும். அது மாதிரி ஆனால் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும் வந்து, ஆனால் ஒரு சாப்பிட்ருக்காண்டி நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து செய்கிற மாதிரி வச்சுருங்க. ஆமாம், போன வருஷம் ரமலானில் வந்து 5 வேளையை நான் தொழுகணும்னு ஏற்று வச்சேன். ஏன்னா எப்படி சைத்தான் வச்சுருந்தான் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு தொழுகையை கைப்பற்றிடுவான் அவன். எதையோ ஒரு வக்தை பிடிச்சி 5 வக்தை நிப்பாட்டிடுவான். ஆனால் போன ரமலானில் அப்படியே இறுக்கி பிடிச்சி இனிமேல் நான் 5 வக்தையுமே இன்ஷா அல்லாஹ் நாட்டத்தில் தொழுதுறணும் அப்படின்ட்டு வச்சுருவேன். விடுறதில்லை. அதாவது கலா கட்டியாச்சும் தொழுதுறதை தவிர விடுறதில்லை. அந்த மாதிரி இந்த ரமலானில் அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு
நீங்கள் ஒரு நியத்தை எடுத்துக்கோங்க, அந்த நியத்தை பூர்த்தியாக செய்யுங்க. சரிங்களா? அஃப்ரா வந்து முகமது நஃபீஸ் வந்து ஓதுவாப்புல. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.